வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். ஸ்ரீ அனுமாருக்கு வெண்ணெய் சாற்றுவதற்கான காரணத்தை அறிந்து கொள்வோம். சொல்லின் செல்வன், ராமனின் பக்தன், சஞ்சீவி மலையை தூக்கியவன், பஞ்சபூதங்களை வென்றவன் என பல சிறப்பு பெயர்களை கொண்ட அனுமாருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்வது பிரசித்தி பெற்றதாகும். இதற்கான காரணம், ராவண வதத்திற்கு பிறகு 2 அசுரர்கள் தப்பி ஓடி தவம் செய்து வரங்களை பெற்று தேவர்களை மிரட்டி கொண்டிருந்தார்கள். அவர்களை எப்படி சமாளிப்பது என்று தேவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களை வதம் செய்யக்கூடியவர்களை அனுப்ப வேண்டும் என்று கலந்து ஆலோசித்தபோது அனுமனே அதற்கு தகுதியானவர் என்று முடிவு செய்தனர். அனுமனுக்கு போரில் உதவ ஒவ்வொரு கடவுளும் அவரவருக்குரிய ஆயுதங்களை ஆசீர்வாதம் செய்து தந்தார்கள். ஸ்ரீராமர் வில்லையும், பிரம்மாவும் சிவபெருமானும் இன்ன பிற கடவுள்களும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை அளித்தார்கள். ஸ்ரீராமர் தன்னுடைய அடுத்த அவதாரமான கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெயை அளித்து, இந்த வெண்ணெய் உருகுவதற்குள் உனது காரியம் வெற்றி பெற வேண்டும், அசுரர்களை அழித்து விடுவாய் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அதன்படி அனுமன் வெண்ணெய் உருகுவதற்குள் 2 அசுரர்களையும் அழித்து விட்டார். அதுபோலவே நாம் வெண்ணெய் சாத்தி அனுமனை வழிபட்டால் நாம் சாத்திய வெண்ணெய் உருகுவதற்குள் நாம் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பதே அந்த உண்மை காரணமாகும். ஸ்ரீ ஹனுமானை ஜெபிப்பதற்குரிய மந்திரங்கள்: ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரஜோதயாத். அனுமனுக்குரிய இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் தினம்தோறும் ஜபித்து வர சகல நன்மைகளும் உண்டாகும். நம் உடல் வலிமையோடு மன வலிமையும் அதிகரித்து நம்முடைய துன்பங்களில் இருந்து நாமே வெளிவர நல்வழி காட்டுவார் ஸ்ரீ ஹனுமான். சகல நன்மைகளையும் அருளும் ஸ்ரீ ஹனுமானின் திருநாமங்கள்: ஓம் சிரஞ்சீவி ஆனவனே போற்றி, ஓம் சஞ்சலம் தீர்ப்பாய் போற்றி, ஓம் சீதாராம சேவகனை போற்றி, ஓம் சிரஞ்சீவி கொணர்ந்தவனை போற்றி, ஓம் சொல்லின் செல்வனை போற்றி, ஓம் சூரியனின் சீடனை போற்றி, ஓம் சோர்வில்லாதவனை போற்றி, ஓம் சோக நாசகனை போற்றி, ஓம் தவயோகியை போற்றி, ஓம் நொடியில் அருள்பவனை போற்றி, ஓம் பஞ்சமுகனை போற்றி, ஓம் பக்தி வடிவனை போற்றி, ஓம் பக்த ரக்ஷகனை போற்றி, ஓம் தத்துவ ஞானியை போற்றி போற்றி.